அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஈசிஆர் ப்ராஜெக்டில் இருக்கோம். அன்றைக்கி வந்து நம்ம பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில்மெட் காங்கிரீட்டு போட்டிருக்கோம். ஒரு பகுதி வந்து சில்மெட் அடிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மெயினாக இந்த சில்மெட் எப்படி வந்து நம்ம போடுறோம், இதனுடைய யூஸ் என்ன, இது எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ராஜெக்ட் அப்படியே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஆவரேஜாக பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. பிரிக் ஒர்க் பண்ணுறோம், சில்மெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல பண்ணுறதில்ல, ஒரு சில இடத்துல பண்ணாலும் கட் பண்ணி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்டர்மீடியேட் வெல்லாம் பண்ணுறதில்ல, நம்ம எல்லா வல்லையுமே பண்ணுறோம். இது எதனால் எல்லா வல்லையும் பண்ணுறோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து உங்கள் நண்பர்களோடய பகிர்ந்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், கன்சல்டிங் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டித்தரணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் நம்ம வந்து ஃப்ளையாஸ் கல் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பெரிய கல், 9 அங்குலத்துக்கு 4 அங்குலம் இருக்கிற கல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா சில்மேட் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சில் மட்டத்துக்காக வந்து எல்லா விண்டோ லெவலும் நம்ம இறக்கி போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கள் அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே மேக்ஸிமம் சைஸ் தான், 4 இன்ச்சாக இருக்கிறதால இது அப்படியே நம்ம வச்சாலே போதுமானது. இந்த மாதிரி சின்ன கல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். எதனால் வச்சுருக்கோம் அப்படின்னா ஜாயிண்ட்டு மாற்றி போடுறதுக்கோ, வரி உயரம் வருவும் போது நம்மளுக்கு வந்து இந்த 4 அங்குலம் வரல அப்படிங்கிறப்ப படுக்கல் போடுறதுக்கோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். 4.5 வால் ஒத்தக்கல் வரி போடுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கல் வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி கல் கட்டுற போது நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கணும்னு போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம். கல் வந்து பக்காவாக கரெக்டாக ஆஸ் பண்ணிவிட்டு ஆஸுக்காக வந்து கட்ட ஆரம்பிக்கணும். கலவகணம் கரெக்டாக இருக்கணும், மார்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி குழச்சி பேக் பண்ணணும். செங்கல் என்னென்ன பண்ணுறோமோ சேம் தான் எல்லாமே இந்த இதுலேயும், சரிங்களா? அதுமாதிரி கலவை வந்து ரேஷியோ 1:6 அந்த மாதிரி போடுறோம் மண்ணுங்கிறதால நீங்கள் எம்சன் போட்டால் 1:5 to 1:6 நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த விஷயம் இதில் கவனிச்சிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கல், அதாவது நம்ம நார்மல் செங்கல் சைஸோ செங்கலோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மீட்டர் தான் நீங்கள் போடணும். இந்த கல் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து 3 கல் சேர்ந்த ஒரு கல் சைஸை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து இந்த கல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1.5 மீட்ரு உயரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏற்றலாம். அதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவிலே பார்த்துட்டோம். இப்போ சில்மேட்டு போட போகிறோம். சில்மேட்டு மட்டும் வந்து நம்ம கட்டி முடிச்சிடுறோம். சில்மேட்டுக்கு வந்து நம்ம மட்டைக்கோல் அணைச்சி மேக்ஸிமம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சைடை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பலகை வச்சே நாங்கள் போட்டோம். என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் விண்டோ, அதனால் சைடு வைக்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதால சரி கம்ப்ளீட்டாகவே எல்லாத்தையுமே நம்ம சைடு அடைச்சி 3 இன்ச்சாகவே போட்டுருவோம். பர்ஃபெக்ட் 3 இன்ச்சாகும். நார்மலாக நம்ம மட்டைக்கோல் கணம் வச்சு போடும்போது 2.5 அங்குலம் தான் வரும் உயரம். ஆனால் இப்போ நம்ம அதை 3 அங்குலத்துக்கு கொண்டு வந்துருவோங்கிறதுனால இதை வந்து காட்டுங்க. இதை வந்து பாருங்கள், பலகை அடித்தாச்சு. நம்ம எப்படி லிண்டலுக்கு வேலை செய்கிறோமோ அதே ஒர்க் அப்படியே லிண்டல் அடிக்கிற மாதிரியே அடிச்சு. ஆனால் மேட்டு மட்டும் சிங்கிள் மேட்டு. லிண்டலில் பார்த்திங்கன்னா ரிங்ஸ் போட்டு 4 கம்பி போட்டுருவோம். இதில் என்ன பண்ணுறோம், 2 கம்பி துரு கம்பி போட்டு குறுக்கு கம்பி இங்கே கொண்டு வந்துட்டு இது வந்து பாக்ஸ் விண்டோ இருக்கிற இடத்துல வந்து அந்த பாக்ஸ் பண்ணுறதுக்கான அளவுக்காக அந்த கம்பி நிறுத்தி இந்த மாதிரி வந்து இது வந்து டாப்பில் தான் இருக்கணும். இந்த ராடு வச்சு கட்டுறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து 6 இன்ச்சுக்கு 1 அந்த மாதிரி வந்து வச்சு கட்டியிருக்கோம். இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அடியில் கவர் பிளாக்லாம் வச்சு இந்த 3 இன்ச்சு இதை உயரத்தை வச்சு பலகை அடிச்சிடறோம். இந்த 3 இன்ச்சுக்காக வந்து காங்கிரீட் போட்டு இங்கே பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. லிண்டல் காங்கிரீட்டில் ஒரு பாதி வந்துருச்சு, ஏன்னா 3 அங்குலங்கிறதுனால பாதி வந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த விண்டோக்காக பாக்ஸ் விண்டோக்காக போட்ட ஒரு போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வால் கட்டும் போது இப்போ இதில் வால் கட்டும் போது கரெக்டாக கொண்டு வந்து இதோட நிறுத்தி இந்த ஜாயிண்ட் போடுற மாதிரி ரெடி பண்ணுறோம். இது பாக்ஸ் விண்டோவும் வந்துடும். எல்லா விண்டோவும் பாக்ஸ் விண்டோ டைப் வரதால இந்த இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சைடு அடைச்சே சில்மெட்டையும் நாங்கள் காங்கிட்டு போட்டோம். இந்த மாதிரி போடுறது எதனால் போடுறோம் அப்படின்னா இது வந்து விண்டோவுக்கு கீழே போடுறது இந்த இடத்துல வர கிராக்ஸை தவிர்க்கிறதுக்கு. இப்போ ஒரு விண்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், விண்டோவில் பார்த்தீங்கன்னா டயகனலாக 45 டிகிரியில் ஒரு கிராக் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கிராக்கை தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சில்மெட் நம்ம போட்டே ஆகணும். இந்த மாதிரி பாக்ஸ் விண்டோ வந்துன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில்மெட்டு வந்து கொடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து இதை வெளில நீட்டி ஆகணும். அப்போ இந்த மாதிரி பர்பஸ் இருக்குது. சரி, இது அவுட்ரு வாலில் போடுறோம், இன்னர் வால்லையும் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னர் வால்லையும் கண்டிப்பாக போடணும். எவரி 1 மீட்ரு வந்து நார்மல் செங்கல் யூஸ் பண்ணாலோ இந்த கல்லில் வந்து எவரி 1.5 மீட்ரு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து பிரிக்கணும். காங்கிரீட்டை கொடுத்து அந்த செங்கல் விலையை செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எதனால்னா இந்த வாலில் வர வைப்ரேஷன், அதில் வைப்ரேஷனால் வர கிராக்ஸு இதை தவிர்க்கணும். அப்படின்னாக்கா நம்ம வந்து இடையில கான்க்ரீட் கொடுத்தா தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சில்மேட்டுக்கு வந்து கம்பி தான் பயன்படுத்தணும் அப்படின்னா கிடையாது, அது ஸ்டீல் பிளேட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் கூட கிடைக்கிது மார்க்கெட்டில், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டீல் வந்து சைட்டில் வச்சுருக்கோம் நார்மலாகவே.
அதனால் இதை வந்து நம்ம வேஸ்ட்டு கம்பியெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். வேஸ்டேஜையும் நம்ம குறைச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாங்கிறதுனால நாங்கள் வந்து கம்பி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கம்பி யூஸ் பண்ணலாம்னா 8mm கம்பியே போதுமானது. 6mm கம்பி கிடச்சதுனால நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எதுக்குமேங்கிறதா, இதுக்காகவே தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் 8 தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த கணத்துக்கு 8mm கம்பி போதுமானது. ஃபுல்லாக த்ரூ கம்பியாக வைக்கணுமானா பிட்டு கம்பி இருந்தால் கூட வைக்கலாம். கொஞ்சம் லேப்பிங் மாதிரி வச்சு குறு கம்பி கட்டி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதோடைய பர்பஸ் இது தான். இது பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங் வந்து இன்னும் நல்லா இந்த கட்டு வேலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் பண்ணுறோம். இந்த இதில் சில்மெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா ஒரு பெல்ட் மாதிரியே போட்டாங்க. அணைச்சி வச்சு கம்ப்ளீட்டாக 4.5 வாலில் வந்து பெல்ட் மாதிரியே பிடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது வந்து அந்த 4.5 வாலில் வைப்ரேஷன் நல்லா குறையும். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டுமானமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்சு விண்டோவுக்கான சில்மெண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரெஞ்சு விண்டோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா உயரமான விண்டோ, ஃப்ரெஞ்சு டைப் விண்டோன்னு சொல்லுவாங்க. எதனால்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு லுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்சு விண்டோ எங்கெங்கே போடலான்னாக்கா ஒரு ஹாலு, டைனிங், இந்த மாதிரி காமன் பிளேசஸில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு விண்டோ மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நார்மலாக நம்ம வந்து 7 அடி மட்டத்தில் செய்கிற வேலையை நம்ம இந்த மட்டத்திலே நம்ம செஞ்சுட்ருக்குறோம். எதனாலனா இந்த வேலை இந்த மாதிரி செஞ்சால் தான் இது நல்லா எடுத்துகிட்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால பாட்டமெல்லாம் பிடிச்சி தான் இந்த 9 இன்ச்சு நம்ம வெளில இருக்க முடியும். 1 அடி வெளில இருக்கிறது 1 அடி இழுத்துட்ருக்கோம். அதனால் 1 அடி இருக்க முடியும். அந்த பக்கம் கட்டி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த ஹாலில் வந்து 2 விண்டோ ஃப்ரெஞ்சு விண்டோ வருது. கம்பி மட்டும் கட்டியிருக்காங்க, இன்னும் கவர் பிளாக் வைக்கல. காயின்ட்டு போடும்போது கவர் பிளாக் வச்சு காயின்ட்டு பண்ணோம். மற்றபடி இப்போ இந்த இதை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கும் நாங்கள் காயின்ட்டு போட போகிறோம். அதையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான காங்கிரீட் மிக்ஸ் வந்து சேம் M20 கிரேடு தான் நம்ம பண்ணோம். என்ன கிரேடு காங்கிரீட் பில்டிங் யூஸ் பண்ணுறோமோ அதே கிரேடு தான் இந்த சில்மெண்ட்டுக்கும் பண்ணோம். அப்போ இந்த காங்கிரீட் போட்டு இன்றைக்கே நம்ம வந்து இந்த சைடை பிரிச்சுட்டு செவரு வைக்கலாம்னா வைக்கக்கூடாது. நம்ம மட்டை குளிச்சு போடும்போது சிமெண்ட் தூள் தூக்கிடுவோம், பிரிச்சிருவோம். ஆனால் அன்றைக்கே லோடு ஏற்ற மாட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா நாளைக்கு நம்ம பிரிச்சுட்டு நாளைக்கு அப்படியே லோடு ஏற்றிக்கலாம். இப்போ மீதி செவரு நேற்று போட்டதெல்லாம் இன்றைக்கி பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வால் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கட்டுங்க. இது பாருங்கள், இப்போ வந்து பூஜா ரூமுடைய ஒரு வால் சில்மெண்ட் போட்டது மேலே வந்து வரி வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த கல் வந்து பூஜை அன்றைக்கி வச்சுருந்த கல். அந்த இதை வந்து பூஜா ரூமுடைய வாலில் வரட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டோம். இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக அப்படியே ஃப்ளையர்ஸ் கல் வந்துடும். காங்கிரீட் வந்து மிக்சிங் போட்டு வச்சுருக்கோம். கையாலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10 மூட்டை வரைக்கும் நம்ம கையால் போடலாம், தவறு கிடையாது. அதுக்கு மேலே வருது அப்படின்னா தான் நம்ம வந்து மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்து ஒரு மேன் பவர் வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும். இது ஒரு 15 மூட்டை இருக்குன்னா கிண்டுறதுக்கு ஆள் அதிகமாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து கிண்டலாம். கிண்டி போடும்போது என்னென்னா கரெக்டாக இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். அதை நம்ம சரியாக பார்த்துக்கிறது தான் நம்ம கிண்டி போடலாம். பெரிய காங்கிட்டு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 20 மூட்டை தாண்டிச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கையால் போடாமல் மிஷின் வச்சு போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. எந்த காங்கிட்டாக இருந்தாலுமே, 1.5 ஜல்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3/4 ஜல்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதான் இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த காங்கிரீட் போட்டு மற்றபடி இங்கே நடக்கிற வேலைகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். காங்கிரீட் இந்த மாதிரி ஒரு பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா வெறும் சிமெண்ட் பாலாக ஓடிடும். மணல் அதிகமாக சேர்த்திங்கனாலும் வெறும் ஜல்லி தெரியாமல் கலவையாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வச்சு கண்டிப்பாக பண்ணணும். காங்கிட்டு ஓடிட்டுருக்கு இந்த பக்கம்.
காங்கிரீட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் இப்போது காலையில் கட்டின வேலை தான். இது வந்து இப்போ கட்டிகிட்ருக்கு. இப்போ அந்த பக்கம் கிச்சன் பக்கமும் அந்த வால் வந்து போட சொல்லியிருக்கு. என்றைக்குமே வந்து ஒரே நாளில் ஒரு 7 அடி சுவர் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. அதை வந்து நீங்கள் 2ஆக தான் பிரித்து போடணும். அதனால் நம்ம அந்த ஒரு வேலை முடிச்சுட்டு அந்த ஒரு சில்மேட்டை போட்டு போடலாம். அதுக்கான கேப் நம்மளுக்கு கிடைக்கும். அதை சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து ஒரே நாளில் ஏற்றவே கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பிட்டு வச்சு தான் போட போகிறோங்கிறப்ப சில்மேட் வச்சு போடலாம். பலகை அடித்து போடணுன்னு அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து இந்த அவுட்டரில் எங்களுக்கு வந்து எல்லாமே பாக்ஸ் வரதுனால பலகை அடிச்சிருக்கோம். பலகை அடித்து போட்டால் ரொம்ப ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது. நீங்கள் மட்டைக்கோல் வச்சு போட்டு மேலே தூள் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து சிம்பிளாக இருக்கும். இது மாதிரி பண்ணும்போது நல்லா திக்னஸும் நல்லாயிருக்கு. அந்த ஃபினிஷிங்கும் சூப்பராக வந்திருக்கு. அதனால் வந்து இப்படி தான் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தியும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் சில்மேட்டு. இது மாதிரியும் நம்ம பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நமக்கு அந்த மெட்டீரியல் இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை பொறுத்து நம்ம அதை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பி கட்டி அடியில் கவர் பிளாக் வச்சு அதுக்கப்புறம் வந்து காயின்ட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். படிக்கட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு படியும் அதுக்கான ஸ்டெப்ஸும் வித்து ஃப்ளைட்டும் மார்க் பண்ண போகிறோம். படிக்கட்டு மார்க்கிங் ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங்கோட பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் கீழே எண்ணிங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9வது ஸ்டெப்பு. மொத்தம் ஒரு ஸ்டெப்பு வந்து 11 இன்ச்சு த்ரெட்டும் 6 இன்ச்சு ரைசரும் இருக்கிற படிக்கட்டு. கொஞ்சம் இடம் இருக்கிறதால அந்த மாதிரி 11 இன்ச்சாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் அதே 11 இன்ச்சு தான் கொடுத்தாகணும். லேண்டிங் வந்து ஃபஸ்ட்டு 4 அடி. எப்போவுமே லேண்டிங்கோட மார்க்கை வச்சு தூக்குண்டு வச்சு ஒரு கோடு நீட்டாக போட சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஜன்னலோட எஜ்ஜில் வருது. அந்த கல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதால அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கழித்து அதுலேருந்து ஒரு கோடு போட சொல்லிட்டேன். தூக்குண்டு விட்டு தான் கோடு போடணும். 2 கோடையும் போட்டு டியூப்லெல் வச்சு 6 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அந்த 6 இன்ச்சில் போட்டிங்களா மிஸ்ரி கூட இங்கேருந்து பத்திரி அதுலேருந்து 11 இன்ச்சு வச்சு அந்த கார்னரில் டேப் பிடிங்க. பதினோரு இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. 11 இன்ச்சா தரையில் அந்த கல்லில் போடுங்க. ஆரஞ்சு காங்கிரீட்டு. ஆம். அதுலேருந்து இது பிடிங்க, நூலை பிடிங்க சொல்கிறேன். முதப்படியோடைய ப்ளஸ்ஸு பிடிச்சாச்சா? இந்த ப்ளஸ்ஸுக்கும் அந்த ப்ளஸ்ஸுக்கும் நூலை பிடிங்க. மேலே ஏற்றி பிடிங்க. டாப் படியில் மேலே பிடிங்க. முதல் ஸ்டெப்பு அதிரே. இப்போ இந்த ரெட்டு கோட்டிலேருந்து என்ன பேர் அங்கேருந்து அதுலேருந்து மேலேயும் 11 இன்ச்சு கீழேயும் 11 இன்ச்சு வச்சு அது ரெண்டையும் வெட்டிக்கலாம் என்னங்க. இப்போ கீழே 11 வச்சிங்களா, அந்த கோட்டுக்கு 11 வைங்க, டேப்பில் வைங்க. அப்போ என்ன வருவீங்க?
11. அந்த 2 புள்ளியும் ஒரு கோடு போட்டு இணைங்க கீழே மேலே. அவ்வளோதான். இப்போ மொதப்படி ஜங்ஷன் கார்னர் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மொதப்படியோடைய கார்னர் கண்டுபிடிச்சாச்சு. அங்கே கடைசி படியோடைய பாட்டமும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு டைகனல் நூலை பிடிச்சி அடிங்க. அதெல்லாம் வேணாம், இந்த நூலை காசு பண்ணுங்க பத்திரி. போட்டுருங்க. இது வேணும்ல இந்த ஆசைப்புறம். 2 இடத்துல புள்ளி வைங்க, மட்டைக்குள் வச்சு போட்டுக்கலாம். பத்திரி 2 இடத்துல கோடு வச்சுட்டு மட்டைக்குள் வச்சு நினச்சி விட்ருங்க. ஏன் இன்னும் மேலே வைங்க, நல்லா தூக்கி மேலே போடுங்க. நல்லா மேலே போடுங்க. இங்கே பாருங்க, எட்டி கை கட்டின தூரத்தில் போடுங்க. அங்கெல்லாம் வேணாம், இன்னும் தூக்குங்க மேலே. இன்னும் போதும் 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 போதும், விட்ருங்க. மட்டைக்குள்ள விடுங்க. இப்போ வந்து முதல் படி மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம், முதல் படி மட்டும் எல் ஷேப் வரையும் இந்த கார்னர் கண்டுபிடிச்சிட்டு, அது மாதிரி கடைசி படியோட கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக டேப்பர் வந்து நூல் விட்டுறோம். அந்த டேப்பர் கூட போடுங்க. இந்த டேப்பர்லேருந்து அப்படியே 5 இன்ச்சு இறக்கி மட்டைக்குள்ள வச்சு போதும். அப்படியே 5 இன்ச்சு இறக்கி வச்சு டேப்லேயே குத்தான்னு பார்த்துட்டு அப்படியே மட்டைக்குள்ள கூட போட்டுருங்க. கீழே இருக்குங்க 5 இப்படி போடுங்க டேப்பரா. நீங்கள் அதுக்கு மட்டைக்குள்ள அப்படியே இறக்குங்க மிஸ்ரே. 2 பக்கமும் மட்டைக்குள்ள பிடிங்க, ஒரு ஆள் கூட போடுங்க. 5 இன்ச்சு வைங்க 2 பக்கமும். லேசாக இருக்குன்னா மேலே ஈத்துக்குங்க. மேகை செட் பண்ணுங்கள், மேகை செட் பண்ணுங்கள். கீழே பிடிச்சிங்க பண்ணி, நான் கீழே பிடிச்சிங்க. மேல் கையின் டேப்பர் 5 இன்ச்சு வைங்க. போதும், கரெக்டாக இருக்குது. அப்படியே பிடிச்சி கூட போடுங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாட்டை அப்படியே மட்டைக்குள்ள ஓட்டுங்க மிஸ்ரே, அவ்வளோதான். அது போய் முட்டுங்க, மட்டைக்குள்ள ஓட்டுங்க. இது வந்து ஒவ்வொரு ரைஸருக்கான மார்க் இங்கே இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ரைஸருக்கு வந்து இந்த கோடு போட்டு தான் நம்ம இந்த கார்னர் கண்டுபிடிச்சி இந்த டேப்பர் அடித்தோம். அடுத்து 2வது ரைஸர் மார்க்கில் பிடிச்சி அடித்து இந்த ஜங்ஷனில் முட்டினாலே நம்மளுக்கு அந்த 11 இன்ச்சு வரும். 11 இன்ச்சு ஓகே. இப்போ இந்த 11 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வைங்க வச்சு. அது மூலம் மட்டும் கரெக்டாக வச்சு இந்த கூட போடுங்க சைடில். கொஞ்சம் தள்ளலாமே. மார்க்கர் இருக்கானு தள்ளியே வைங்க. நீங்கள் டேப் வச்சு பார்த்துங்க 11 இன்ச்சு இருக்கானே. மூலமட்டம் கரெக்டாக உட்காரணும் நூலில், அப்போ தான் வந்து மூலமட்டம் கரெக்டாக வரும். பேனாக்கான இறக்கி வச்சிங்க மிஸ்திரி.
அவ்வளோதான். அடுத்து தூக்கி பிடிங்க. 22 இன்ச்சு வச்சு மார்க் போடுங்க. பேனாங்கன்னா கரெக்டாக நூல்லையும் இறக்கிவிங்க, அங்கேயும் தள்ளுவீங்க, ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம். ஆ நீங்கள் வாங்கி போடுங்க பத்திரி. கரெக்டாக 33 கரெக்டாக பிடிச்சி கொடுங்க. ஓகே. அடுத்தது வைங்க. நாற்பத்தி நாலு. கரெக்டாக இருக்குது, அடிங்க. அவ்வளோதான். பாட்டம் டாப்பு ஸ்டெப்புடைய கார்னர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே டேப்பர் அடித்து காங்கிட்டு கணத்துக்காக கீழ் கூடியும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க குத்தான் குச்சிலேருந்து நூலை பிடிச்சி அப்படியே ஸ்டெப்புடைய த்ரெட் எத்தனையோ அதனை கூட்டிகிட்டு போனாலே இந்த ஜாயிண்டில் போய் கண்டிப்பாக முட்டோம். அதை வந்து மூலமட்டம் வச்சு அடிச்சுக்கலாம், இல்லைனா ரெண்டு அளவும் கீழ் மேலே கூட போட்டு அதையும் இணைச்சிக்கலாம். கையில் மூலமட்டம் இருக்கிறதால நேர் பண்ணி அடிச்சுட்டு போகிறோம். அவ்வளோதான், விட்டுருங்க. நம்ம கணக்குப்படி முதல் படி 2 3 4 5 நவருங்க மிஸ்ரே. நம்பர் போட்டுருங்க. கீழே இருந்து அப்படியே 1 2 3 நம்பர் போடுங்க. மேலே போடுங்க. அதான் கரெக்டு தான். 2 3 அப்படியே போட்டுவாங்க. எட்டு படி 9வது படி லேண்டிங்க. 9. ஓகே, அவ்வளோதான். நல்லா வந்துருங்க. பாருங்கள், இது மொதல் படி. அடுத்து 2 3 4 5 6 7 8 9வது படி லேண்டிங்கு. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லேண்டிங் மார்க் போட்டோம். அஸ்வத் கேட்டுங்க எப்படி மார்க் பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அங்கேருந்து 4 அடி லேண்டிங்னா அவ்வளோதான், முடிஞ்சு உங்களுக்கு வேலை. நீங்கள் எடுத்துருங்க. 4 அடி லேண்டிங்க்கு ஒரு கோடு, ஓகேவா? எந்த கோடு? அந்த கல் வச்சு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடை வந்து தூக்குண்டு விட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டிகளாக போட்டோம், ஓகேவா? அங்கேருந்து நம்மளுக்கு வந்து 8 ஸ்டெப்பு கணக்கு வச்சோம்னா 88 இன்ச்சு கரெக்டாக இந்த எஜ்ஜி வருது. கோடு போட முடியாது, அதனால் 7 ஸ்டெப்பு வச்சு ஒரு கோடை நீட்டாக போட்டோம், ரைட்டா? அது மாதிரி இங்கேருந்து காங்கிட்டு கணம் 6 6 இன்ச்சு வச்சு
டாப்புக்கு முன்னாடி படிக்கு மார்க் இங்கே பண்ணிட்டோம். ஓகேவா? அதுலேருந்து 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். சரியா? இந்த லெவலில் டியூப் லெவல் கடத்தி அங்கே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு அதையும் குத்தன் குச்சி போட்டோம். போட்டு என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கோடு போட்டோம், அந்த கோடு வெட்டிகள் போட்டோம், குத்தன் குச்சி உள்ளும் போட்டோம். ரைட்டா? அப்புறம் என்ன பண்ணுறோம், முதல் ஸ்டெப்புக்கு வந்து ஒரு குத்தன் குச்சி மட்டும் அந்த கல் ஒன்று வச்சு ஒரு குத்தன் மேலே ஏற்றிக்கிட்டோம். ஏன்னா தான் காயின்டோடைய டாப் நம்மளுக்கு இல்லையா, கல் மேலே ஒரு கோடு இருக்குல்ல, அதை போட்டோம். முடிஞ்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 9வது ஸ்டெப்புடைய டாப்பும் தெரியும், 8வது ஸ்டெப்புடைய டாப்பும் தெரியும். அந்த கார்னர் இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நூலை பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புடைய நூல் இருக்குல்ல கோடு, அதுக்கு அங்கேயும் ஃபஸ்ட்டு இப்படி நூலை பிடிச்சி முதல் ஸ்டெப்பை இணைக்கும் போதே இந்த கோட்டில் இணைஞ்சிருது. ஏன்னா ஒரு ஸ்டெப் தள்ளி தான் இந்த கோடு இருக்குது, இணைஞ்சிரும். இந்த ஜங்ஷனும் தெரியும், 8வது ஸ்டெப்போட ஜங்ஷனும் தெரியும். ரெண்டுக்கும் நூலை பிடிச்சி டேப்பர் அடிச்சிட்டோம். அதுலேருந்து 5 இன்ச்சு காயின்ட்டுக்கணும். 5 இன்ச்சு கிராஸில் வச்சு 5 இன்ச்சு வச்சு கீழே ஒரு கோடு போட்டோம். இந்த கேப் இருக்குது 5 இன்ச்சு. அதுதான் இப்போ காயின்ட்டுக்கணும். கீழே இருக்கிற கோடு சென்ட்ரிங் மட்டும். அடுத்த கோடுக்கு இப்போ ஃப்ளைட்டோடைய காயின்ட்டு. அடுத்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு ஒரு எப்படி பண்ணுறோம், நம்மக்கிட்ட இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குது, இந்த அளவு கோடு இருக்குது, அந்த அளவு கோடு இருக்குது. நூலை 2 பக்கம் 2 பேர் பிடிச்சிட்டு 11 இன்ச்சு வச்சு அடிச்சுட்டே போனாலே ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிரும். ஓகேவா? 11 பண்ணால் கூட்டிக்கணும். அப்படியே அவ்வளோதான். அடித்து பார்த்தோம்னா அந்த ஜங்ஷன்லேயே போய் சேர்ந்துடும் எல்லாமே. ஓகே தானே? இதான் இப்போ வந்து படி மார்க் பண்ணுற மெத்தடு. ஈஸியாக இருந்துச்சுல்ல? எவ்வளோ நேரம், சும்மா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லையா? இனிமேல் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதுவும் மாறாது. இப்போ இதுக்காக இந்த கோட்டுக்காக சென்ட்ரிங் அடிச்சுட்டு அதேமாதிரி மேட்டெலாம் கட்டி முடிச்சுட்டு அந்த கோட்டுக்காக சைடு வச்சுட்டு அதை இந்த சப்போர்ட்டுக்கு மட்டும் டியூப் லெவல் பார்த்துட்டு போனால் சரியாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக பார்த்தோம்னா நம்மளுக்கு இது கிச்சனுடைய ஈஸ்ட் சைடு வால் நம்மளுக்கு 7 ஃபீட் முடிய போகுது. கிச்சனுடைய வெஸ்ட்டு, அதாவது சாமி ரூமும் லிஃப்ட்டும் ஷேர் பண்ணிக்கிற வாலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த சைடு விண்டோ வருது, அதை மார்க் பண்ணிட்டு நாளைக்கு போடலாம். இந்த பக்கம் வந்தோம்னா இப்படி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டைனிங் பொறுத்த வரைக்கும் இந்த இடையில இருக்கிற வால் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹைட்டு தூக்கி தான் சில்மெட் போடணும். இது ஏன் போடாமல் வச்சுருக்கோன்னா இந்த சில்மெட்டுக்காக வெயிட்டிங். இப்போ இது சில்மெட் போட்டாச்சு, ரெண்டையும் ஒன்றா கோர்த்து ஒரு ஹைட்டு தூக்கிட்டு வந்துட்டு இந்த விண்டோவெலாம் விட்டுட்டு இந்த இதில் இன்னொரு சில்மெட் ஒன்று போடணும். அது மாதிரி இந்த டைனிங்கில் இந்த பக்கம் வந்து இதை வந்து சில்மெட் போட்டு ஓப்பன் விட்டு இதை தூக்கிட்டு வரணும். பால்கனி சைடு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. இதுதான் நம்மளுக்கு ஹால். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த லென்த்து கம்ப்ளீட்டாக ஹாலு. இப்போ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வால் அப்படியே தூக்கலாம், சில்மெட் போட்டு ரெடியாக இருக்குது. இதுவும் தூக்கலாம். ஓகே, இந்த பக்கம் சில்மெட் போட்டாச்சு. விண்டோக்கான பாக்ஸ் விண்டோக்கான காங்கிட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. இதை பிரிச்சுட்டு அப்படியே தூக்க வேண்டியதான். இது தூக்கும் போது இது இடையில ஒரு சில்மெட் போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா பாத்ரூம்கானது ஆஸ் பண்ணி இந்த இது இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாதி முடிஞ்சிருக்கு. இதை தூக்கி இந்த மட்டத்தில் ஒரு காயிண்ட் ஒன்று போட்டு இதை மொத்தமாக அடுத்த ஸ்டேஜ் ஒன்று தூக்கணும். இப்போ இது ஓகே இருக்குது. இந்த பக்கத்தில் இப்படி வந்தோம்னா இந்த பக்கம் பெட்ரூம் சைட்லேயும் இந்த 4.5 வால் வந்து ஆஸ் பண்ணதோடு அப்படி இருக்குது. இந்த 4.5க்கும் தூக்க வேண்டியது இருக்குது. இதில் குறுக்கில் எதுவும் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு பார்ட்டிஷன் வேணுன்னா பிரிக்கில் பண்ணலாங்கிறதுக்காக சில்வர் விட்டுருக்கோம். இல்லைன்னா கண்ணாடி பார்ட்டிஷன் பண்ணுறது இருந்தால் பூசம் தட்டி விட்டு கண்ணாடி பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்படிங்கிறதால பண்ணியிருக்கு. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் 2 விண்டோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கான ப்ரொவிஷன் காயின்ட்டு போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் முடிய தூக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்கட்டு மார்க் பண்ணோம், படிக்கட்டு மார்க் பண்ணிட்டு சென்ட்ரிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த இது பெல்ட்டு போடும்போது இந்த இது காயின்ட்டு ஃபுல்லாக இதில் த்ரூ வந்துடும். இந்த ஒரு ஃப்ளைட் போட்டதுக்கப்புறம் தான் இந்த செவரும் அந்த செவரும் தூக்கணும். இந்த செவரு வந்து நம்ம தூக்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இதுதான் நம்ம சைட்டோடைய அப்டேட். இப்போது வேலைகள் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில்மேட்டு போடுறது, படிக்கட்டு மார்க் பண்ணுறது கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த சில்மெண்ட் காயின்ட்லாம் போட்டாச்சு. அடுத்தபடியாக படிக்கட்டும் மார்க் பண்ணி தர போகிறோம். இந்த கண்டினியூவாக இந்த வீடியோவில் படிக்கட்டு மார்க்கிங் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு படியும் வந்து 11 இன்ச்சு த்ரெட்டு, 6 இன்ச்சு ரைசர் வச்சு 23 படி, 11 அடி ரூஃப் ஹைட்டு கேட்குறதால 23 படி அந்த மாதிரி வருது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படியும் 11 அங்கலமாக வச்சுக்கிறோம். ஏன்னா இடம் இருக்குது, 11 வச்சுக்கும்போது நல்லா மிதி
நம்மளுக்கு நல்லா அகலமாக கிடைக்குங்கிறதுனால வைக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம இந்த படியை மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த படி மார்க் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆவரேஜாக ப்ரிக் ஒர்க் பண்ணுறது, சில்மேட்டு நம்ம எப்படி பண்ணுறோம், இங்கே வந்து பலகை வச்சு ஏன் நம்ம சில்மேட் பண்ணுறோம், அது மாதிரி வந்து படிக்கட்டு மார்க்கிங்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு, சைட்டு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கும் இது மாதிரி வீடுகள் வந்து தரமாக பண்ணி தரணும்னா நம்மளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாஸ்துபடி பிளான் வேணும், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பில்டிங்கில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை வந்து நம்ம ஒரு கன்சல்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு விசிட் பேசிஸில் கன்சல்டிங் வேணும் பண்ணிகிட்ருக்கிற வீடுகளுக்கு அப்படின்னா நம்மளை கூப்பிடுங்க. எதாவது ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும், ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடய பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.